ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்என் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கான கிளாஸ் அப்டேட் தான். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் லோடு. நிறைய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. எப்படி போடணுன்றதை விட அது இந்த இடத்துல எங்கே லாக் கொடுக்கணும், எந்த இடத்துல கீழேயா மேலேயா, எத்தனை டைம்ஸ் இது லாக் கொடுக்கணும், நிறைய பேருக்கு இந்த ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டிச்சை எப்படி ஈஸியாக போடலான்றதை சொல்லிக் கொடுக்கலாம் இன்றைக்கி. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்க 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஆரியில் த்ரெட் நீடியல் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாட் லோடு போடுறதுக்கு ஃபஸ்ட் லூப் எடுக்கிறேன். ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டேன். நம்ம எப்பொழுதும் போல் சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறோம்னாலே மேக்ஸிமம் 2 த்ரெட் வச்சு தான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியுமே. ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் கிறிஸ்டன் கிராஸாக கொடுத்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அது கொஞ்சம் மேலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஆரி ஒர்க்கில் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வச்ச ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக கற்றுக்கிட்டாலே நம்ம நிறைய த்ரெட் ஒர்க் ப்ளவுஸை வந்து கவர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் த்ரெட் ஒர்க் லைக் பண்ணுறவங்க இந்த ஒர்க் கவர் ஆகிற மாதிரி தான் டிசைன் கொடுப்பாங்களே. நம்ம சேனல்லையுமே இந்த மாதிரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ் மேக்ஸிமம் நிறைய இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் என்னென்னா, சிஸ்டர் எனக்கு வந்துட்டு த்ரெட் வந்து கட் ஆகுது, இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. அது எதனாலனா மோஸ்ட்டாக வந்துட்டு த்ரெட் வந்து அன்பிராண்டடாக இருக்கும், இல்லைனா நீடியல் வந்து ரொம்ப ஷார்ப்பான நீடியலாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து த்ரெட்டும் கட் ஆகும். அப்படி இல்லை பிராண்டட் த்ரெட்டே எனக்கு கட் ஆகுது அப்படின்னிங்கன்னா கொஞ்ச நாள் பழகும். கம்பல்சரி நம்ம ஒரு இது கிளாஸ் கற்றுக்குறோன்னா நமக்கு அது உடனே வராது இல்லையா. கண்டிப்பாக 2-3 டேஸ் நம்ம அதில் ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பராக அது வருமே. இப்போது இங்கே லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இதை ஏன் நான் கோடு போட்டு சொல்லி கொடுக்குறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் கிளாஸ்லேயுமே நம்ம ஒரு டைம் லைன் வச்சாதான் அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியுமே. நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கு அது வந்து ப்ராப்பராக வராது. எங்கேயும் நம்ம ஒர்க் பண்ணணுன்றதுனால ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டோன்னா அதுக்குள்ளவே ஒர்க் பண்ணணும் அப்படின்னும்போது ப்ராப்பராக அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரி ஒர்க்கில் இந்த ஸ்டிச் மட்டும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க ஸ்டார்டிங்கில் வரலன்னுட்டு. பட் நம்ம அதை போக போக பொறுமையாக ட்ரைனிங் கொடுத்து அவங்களே நல்லா த்ரெட் ஒர்க் போடுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வெளியில் அனுப்புவோம். ஸ்டிச்சஸ் நம்ம புரிஞ்சு போட்டோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபஸ்ட்டு லாக் கொடுத்துட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நம்ம பட்டன் ஹோல் மாதிரி கீழே இழுத்துட்டு வருவோம். கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பாதியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். நம்ம லாக் ஸ்டிச்சு தான் கொடுக்குறோம், எண்டு நாட் போடலை. ஸோ லாக் ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸ்டிச்சஸ்மே. எங்கள் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூடியூப்பில் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான ஃப்ரீ கோர்ஸ் போயிட்டுருக்கு. அது எதனால் ஃப்ரீ கோர்ஸ்னால், நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கான கோர்ஸ் தான் இது. வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் ஆகும். Day 1 Day 2 டேட்டு நீங்கள் அதை பார்த்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து கற்றுக்கலாம். நான் ஒவ்வொரு டேலையுமே நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன், அதை வச்சு நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்றதையுமே உங்களுக்கு காட்டுவேன். ஃபஸ்ட்டு டே வந்து கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன். இப்போ நம்ம Day 5 போயிட்டுருக்கு. சில்க் த்ரெட் எப்படி வச்சு ஒர்க் பண்ணலான்றதையும் போட்டு காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோன்னா
சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வந்து லாக் பதிலாக எண்ட் நாட் போட்டுடலாம். இப்போ நான் நாட் போட்டுட்டேன், எண்டு நாட் போட்டுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நீடியல் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் இவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சைடுமே எவ்வளோ ப்ராப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டைம் லைன் வச்சு லைன்ஸ் போட்டு ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோன்னா அவங்க ப்ராப்பராக நமக்கு போட்டு காட்டுவாங்க. பட் நம்ம இந்த லைன்ஸ்லாம் இல்லாமல் போட்டு காட்டணுன்னா அவங்களுக்கு அது புரியாது. எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்க்கான அப்டேட் வீடியோஸும், ப்ளவுஸ் டிசைனுக்கான அப்டேட் வீடியோஸும், ஆரி ஒர்க் கிளாஸ்க்கான வீடியோஸும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.